திருவோணம், பேச்சில் கவனம். உங்களுக்கு டிசம்பர் 20, 2023 முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 7.5 சனியின் பாத சனியாக சஞ்சரிக்க போகிறார் சனி பகவான். சனி 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் பிரச்சனைகள் தலையெடுக்கும். பேச்சில் கவனம் தேவை. பொருள் களவு போகும். பண இழப்பு ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தால் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான டிசம்பர் 20, 2023 பிப்ரவரி 15, 2024 வரையிலும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 29, 2025 ஜூலை 2, 2025 வரையிலும், நவம்பர் 17, 2025 மார்ச் 6, 2026 வரையிலும் அஸ்தமனம் வக்கர நிலைகளிலும் சனி பகவானால் உண்டாகும் சங்கடமான பலன்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடையும். பணவரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஏப்ரல் 30, 2024 வரை சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் வீணாசைகள் உருவாகும். தொழிலில் கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு சந்தோஷத்திற்குள் மூழ்குவீர்கள். சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவார். தாயாரின் உடல்நிலையில் நன்மை உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரும். மே 1, 2024 மே 13, 2025 பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செல்வாக்கு உயரும். வருமானம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்பம், தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த சங்கடம் விலகி நன்மை அதிகரிக்கும். மே 14, 2025 முதல் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும். தொழிலில் எதிர்ப்பு உண்டாகும். போட்டியாளர்கள் அதிகரிப்பர். உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும். வம்பு வழக்கு என்ற நிலைக்கு ஆளாவீர்கள். தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். தொழிலை விரிவு செய்வீர்கள். பங்கு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி, ஃபேக்டரி, எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், டிராவல்ஸ், கம்ப்யூட்டர், சினிமா, இன்ஜினியரிங் போன்ற தொழில்கள் முன்னேற்றம் அடையும். பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். புதிய பொறுப்பு உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். மனதில் அமைதி ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்கள் பழைய பிரச்சனைகள், வழக்குகள் இருந்து விடுபடுவீர்கள். பெண்களுக்கு வார்த்தைகளில் நிதானம் அவசியம். குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது. படிப்பில் கவனம் சிதறும். அதிக முயற்சி எடுத்து படிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்படிப்பு குறித்த கனவு நிறைவேறும். வாகன பயணத்திலும் இயந்திர பணிகளிலும் எச்சரிக்கையாக இருப்பதும் உடல் நலனில் கவனம் செலுத்துவதும் அவசியம். நன்றி. ஆர்டிகல்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.